ஏய் எந்திரி. ஏய் எந்திரி. ஏந்திரி சொல்றோம்ல. கூப்பிடுறாங்க பாரு, வா. வா. நல்ல நேரம் முடிய போகுது, வா. முதல்ல. சைக்கிள் காரெல்லாம் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போறாமா? பார்த்து கொஞ்சம் ஸ்பீடா போ. சரி சார். என்னம்மா ஆட்டோ நின்னுடுச்சு, என்னாச்சு? என்னம்மா என்ன ஆச்சு? தெரியல சார், திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு. இருங்க பாக்குறேன். திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரியுதே. உனக்கு டிரைவிங் மட்டும் தான் தெரியுமா? இருங்க சார் பாக்குறேன். ஏமா இறங்கி பின்னாடி இன்ஜினை பாருமா. இறங்க. இல்ல பெட்ரோல் இருக்கான்னு பாரு. சந்து பொந்துக்குள்ளலாம் வராதுன்னு கேட்க மாட்டேன்றாளே. என்னம்மா என்னாச்சு? இதோ பாக்குறேன் சார். ஐயோ நான் பயந்த மாதிரி ஏதோ ஆக போகுது. வைஷு, நீ வேற டென்ஷன் பண்ணாத, பேசாம இரு. ஏம்மா பாரதி, இங்கேருந்து அந்த கோவில் எவ்வளவு தூரம்? பக்கத்துல தான் சார் இருக்கு. போய் ரைட்ல திரும்பினா வந்துரும். அப்ப நடந்தே போயிடலாமே. போயிடலாம்ண்ணா. இல்ல நடந்து போற தூரம் இல்ல சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணிடுறேன். ஓ அப்பா வேற ஏதாவது ஆட்டோ வருதான்னு சரி பாக்குறேன். பாரு. என்னமாச்சு? அப்பா ஒரு ஆட்டோவும் வரலப்பா. கொஞ்சம் பொறுமையா இரு, வரும் வரும். பெரியப்பா, என்ன மீனாட்சி பெரியப்பா. ஏன் மீனாட்சி? ஆமா, உன்னோட மீனாட்சியே தான். ஆமா, இவ்வளவு நகை போட்டுட்டு வந்திருக்கா, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? என்ன ஒவ்வொரு தடவையும் நகை கடைக்கு போகும்போது மீனாட்சிக்கு இந்த செயின் நல்லா இருக்குமா அந்த செயின் நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து வாங்கி வச்சல, அதை இப்ப போடாம வேற எப்ப போடுறது? அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து போட்டு விட சொன்னேன். ஐயோ, பெரியப்பானா பெரியப்பா. ஏமா பாரதி என்னாச்சு? இதோ ரெடி பண்ணிடுறேன், இருங்க. சீக்கிரமா. அப்பா டைம் ஆயிடுச்சு, நான் பக்கத்துல விசாரிச்சு போயிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. இல்ல வைஷு வைஷு வைஷு. பாரதி, என்னம்மா ஆச்சு? சார் ரெடி பண்ணிட்டேன் சார். வா வா வா, வந்து ஸ்டார்ட் பண்ணு, வண்டி ஸ்டார்ட் பண்ணு சீக்கிரம். அண்ணா வண்டி ஸ்டார்ட் சார் ஆயிடுச்சுண்ணா. வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏறு ஏறு. வாங்க. சீக்கிரம் போமா, முதல்ல வைஷு ஏத்திக்கணும். போ போ போ. வைஷு வைஷு, வா 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 வா.
நிறுத்துங்க. போமா போமா போ, கிளம்பு கிளம்பு. இங்க பாரு முத்துப்பாண்டி, மரியாதையா என்னையும் எங்க அண்ணனையும் விட்டுரு, இல்லனா உன் பெரியப்பா கழுத்தை அறுத்து போட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய் 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 ஏய். மீனாட்சி, சூப்பர் மீனாட்சி, அப்படியே அறுத்து விடு மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான். என் பெரியப்பா கழுத்துலயே நீ கத்தி வச்சுட்ட. ஐயோ, என் பெரியப்பா ஒண்ணும் பண்ணிடாத. நான் உன்னையும் உன் அண்ணனையும் விட்டுறேன். அப்படி பயந்து சொல்லுவேன்னு பாத்தியா? என் பெரியப்பாவ நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அவரு இன்னைக்கோ நாளைக்கோ போற கேஸ் தான். அவர் செத்தா சாகட்டும். இந்த பார், அது மட்டும் இல்லாம இந்த பெருசு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிருச்சு. நான் வாழ போறவன். டேய் மவனே, என்னடா சொல்ற? யோ, சுமாரியா? ஒன்னு அடையணும்னா ஒன்னு இழந்துதான் ஆகணும். மீனாட்சி, ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. நீ என் கைய வெட்டினல்ல, அதுக்கு தண்டனையாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்ட போறேன். உன் கூட குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் இல்ல. ஒரே ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ இந்த தாலியை அவுத்து வச்சுட்டு போய்கிட்டாரு. மீனாட்சி, என்ன பத்தி கவலைப்படாத, நீ தப்பிச்சு போயிரு. அப்படியே என் பெரியப்பா கழுத்துல வச்சு இந்த பார், சும்மா சீன் போடுற வேலை எல்லாம் வச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே வா வந்து மணமேடையில உட்காரு. வா 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 வா. போ மீனாட்சி. முத்துப்பாண்டி, வா மீனாட்சி. போங்க நீ போங்க. முத்துப்பாண்டி, சொன்னா கேளுடா, அவளை விட்டுடுடா. ஏய், உட்காரு உட்காரு. ஐயா, மாலை எடுங்க. மாலை எடுத்து கொடுங்க. பெரியப்பா எடுத்து கொடு. பெரியப்பா, 2 பேருக்கு மாலையை போடுங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. நல்ல நேரம் வந்துருச்சுல்ல, மந்திரத்தை சொல்லுங்க. நல்ல நேரம் வந்துருச்சு. ஆனா வர வேண்டியது வரலையே. அவன் கத்தியை காட்டினா, ஆனா கரன்சியை காட்டலையே. டேய், காசை குடுறா. ஐயரா, காசு கொடுக்காம எங்க ஓடியா போயிட போறோம்? நீங்கள்லாம் ஓடி போக மாட்டீங்க. கரன்சியை கொடுத்து சரி பண்ணிடுவீங்க. அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிங்க, மந்திரத்தை சொல்லுங்க. சீக்கிரம் எடுத்து உள்ள வச்சுட்டு வேலையை பாருங்க. ஓம் விநாயகனே போற்றி, ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரசமரத்தடியானே போற்றி, ஓம் அகந்தை அரிப்பவனே போற்றி, ஓம் அமிர்த வினேஷனே. பாரதி, போலீஸ் வந்துருவாங்கல்ல? சொல்லிட்டேன் சார், வந்துட்டே இருக்காங்க. அப்பா, பேசுறதுக்கு டைம் இல்ல, வாங்க. இங்க வரேன். அப்பா, சீக்கிரம் வாங்கப்பா. ஐயோ, முத்துப்பாண்டி, சொன்னா கேளுடா. அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா. என்னண்ணா தடி தடியா இருக்கானுங்க, இவங்களோட நம்ம சண்டை போட போறோமா? இல்லடா, உதவாங்கின்னு போறோம். என்னண்ணா? ஏண்டா,
கல்யாணத்துக்கு வந்துட்டு சோறு தின்னுட்டு மொய் எழுதிட்டு போறோம்னு நினைச்சியா? அவங்கிட்ட பேச்சு கொடுத்து நைஸா டைம் பாஸ் பண்ணணும். டைம் பாஸ் பண்ண போறோம். அப்புறம் நல்ல நேரம் போயிடுமேண்ணா. நீ என்கிட்ட உத வாங்க போற. போலீஸ் வர வரைக்கும் இவங்க கிட்ட பேசி நேரத்தை கடத்தணும்டா. ஓ ஓகே ஓகே. எனக்கு என்ன பயமா இருக்குண்ணா. ஏய் முத்துப்பாண்டி, நிறுத்துடா கல்யாணத்தை. மீனாட்சி ஏந்திரு. வைஷு, யார் நீ? நான் தான் சுந்தரம். ஓ, இவர் தான் சுந்தரமா? ம். நான் என்னமோ சுந்தரம்னா ஆக்ஷன் ஹீரோ மாதிரி பில்டப்பா வருவார்னு பார்த்தா இப்படி காமெடி ஹீரோவா இருக்காரு. வயசான அமுல் பேபி மாதிரி இருக்காரு. இவரை பார்த்தா எல்லாரும் பயந்தாங்க. தம்பி, வயசானவங்களை பார்த்து குறைச்சலா மதிப்பிடாத. வயசுங்கிறது ஒரு அனுபவம். அந்த அனுபவம் உனக்கு இல்லாதனால்தான் நீ இந்த நிலைமையில இங்க வந்து நிக்கிற. மிஸ்டர் சூப்பர் ஹீரோ, ஆ, எங்க நீங்க என் கல்யாணத்துக்கு வராம பயந்து போயிடுவீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, பெரிய மனுஷனா பெரிய மனுஷன் தான். கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. வாங்க, வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அது கல்யாணம் ஆன பிறகுதானே. முதல்ல உனக்கு கல்யாணம் ஆகட்டும். முத்துப்பாண்டி, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்க. இவ அண்ணன் பண்ண தப்புக்கு அவ அண்ணனை பழிவாங்கு. அத பண்ண உனக்கு துப்பு இல்ல. அண்ணன் பண்ண தப்புக்கு தங்கச்சியை பழிவாங்கிறது ரொம்ப தப்பு. இத பாருங்க, நான் அதுக்காக பழி வாங்கல. என் கைய பாத்தீங்களா? என்னோட கை வழங்காம போனதுக்கு இவதான் காரணம். ஏய் ஏய் வா வா. மேடம், ஏய், ஏய், ஏய். வா. என்ன பண்ற? முத்துப்பாண்டி, டேய், ஏய் மீனாட்சி. சார் பாத்தீங்களா சார்? திரும்ப திரும்ப இதே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே தள்ளி விட்டு அருவாமனையில வெட்டின இந்த கைய இப்ப தள்ளி விட்டு இந்த கைய உடைக்க பாக்குறான். முத்துப்பாண்டி, நீ அராஜகம் பண்ணதுக்கு இது நம்ம ஊர் கிடையாது. யாரா இது? ஓ, பாரதி மேடமா? வாங்க வாங்க. என்னடா பொண்ணு தனியா இருக்காளே, மணமகள் தோழி இல்லையேன்னு பார்த்தேன். கரெக்டா வந்துட்டேன். நீ ஏன் சென்னையில தான் இருக்கியா? பாரதி, இப்படி வா. இத பாரு முத்துப்பாண்டி, உன்னோட கை போனதுக்கு உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு வேணுமோ அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். வா, உட்காந்து பேசுவோம். அதுக்காக இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஏய், எங்க வந்து யார்கிட்ட என்ன பேசுற? ஏய் முத்துப்பாண்டி, நாம என்ன சம்பந்தம் பேசவா வந்தோம்? தலையில இழுத்து இவங்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. முத்துப்பாண்டி, மீனாட்சிக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத. ஊர்ல பாட்டி இருக்காங்க, வந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. என்னன்னா டைம் பாஸ் ஓகேவா? ஏன்டா கத்துற? என்னது? பாத்தீங்களா, நம்மள வச்சு டைம் பாஸ் பண்றாங்களாம். டேய், சட்டு போட்டு தாலியை கட்டுறேன். Catch.
இந்த அப்படி. ஏய், விட்றா. என்னடா பண்ண? ஐயோ பாசிங் த பால் நினைச்சிட்டேன். என்ன விளையாடுறீங்களா நீங்க? ஆ? இது என்ன வாலிபாலா? சும்மா தூக்கி தூக்கி போட்டு விளையாடுறீங்க? தாலியோட பெருமை தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? 33 கோடி தேவர்கள் அவங்க ஆசீர்வாதம் பண்ணி கட்டுற தாலி, அதுவும் உங்களுக்கு தெரியாதா? கோவில்ல அம்மனுக்கு முன்னாடி வச்சு கட்டுற தாலி, இதை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. கல்லானாலும் கணவன், கை சரியில்லாட்டாலும் அவன் தான் புருஷன். அதெல்லாம் தெரியாதா? இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம். டேய் தாலிய வாங்கி கட்டுறா. ஏங்க, நான் என்ன பெருசா சொல்லிட்டேன், இப்படி கை தட்டிட்டு இருக்கீங்க? ஏங்க, நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கை தட்டுறீங்க? சொல்லிட்டு கை தட்டுங்க. ஐயோ ஐயோ, என் கையில இருந்த தாலி எங்க? அங்க பாருங்கண்ணா. ஆ? யாரும்மா கட்டினது? நீங்க தான். நீங்க தான் போட்டீங்க. நானா? ஆ. டேய் விளையாடாத. நானம்மா உங்க கழுத்துல கட்டல. ஐயோ, நான் கட்டலம்மா. என்ன சார், தாலியை கழட்டணுமா? நீங்க தானே சார் ஒரு பக்கம் வசனம் பேசுனீங்க. அது அம்மா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் பேசுனீங்க, அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கல்லானாலும் புருஷன், ஆனா வயசானாலும் புருஷன் நான் சொல்லவே இல்லையம்மா. நான் சொன்னது இவங்களுக்காக சொன்னேன், நான் எனக்காக சொல்லலம்மா. இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். நானும் ஒத்துக்க மாட்டேன். அநியாயம், நானும் ஒத்துக்க மாட்டேன். யோ சுந்தரம், வேணும்னே நீயே தாலியை கட்டிட்டு இப்ப ஒத்துக்க மாட்டேன்னு நடிக்கிறியா? யோ, நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த, கையில தாலியை வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு அவ கழுத்துக்கு போயிடுச்சு, நானா தாலி கட்டினேன். மீனாட்சி, தயவு செஞ்சு அந்த தாலியை கட்டிடுமா. முடியாது சார். முடியாதா? எனக்கு வேற வழி தெரியல. அண்டவன் கையால தாலியை கட்டிக்கிறதுக்கு பதிலா உங்க கையால தாலியை கட்டிக்கிட்டது எனக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்னது இல்ல, சந்தோஷமா? நீங்க தாலியை கட்டினது பாதுகாப்பா இருக்குன்னு சொன்னேன். நான் எங்கம்மா தாலி கட்டிங்கண்ணா. கட்டினேன், தாலி கட்டினேன்றீங்களே. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? அண்ணா, காபி சாப்பிட்டா என்ன, குடிச்சா என்ன, வயிற்றுக்குள்ள தானே போகுது. அதே மாதிரி உங்க கையில இருந்துச்சுல தாலி, அது மீனாட்சி கழுத்துக்கு போயிருச்சு. தாலி கட்டிட்டீங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. டேய், நான் தாலி கட்டலடா, அதுவா விழுந்துருச்சு. அதுவா விழுறதுக்கு இது என்ன டம்ளரா டபரா செட்டா? தாலி கட்டிட்டீங்க, அது நான் என் 2 கண்ணால பார்த்தேன். இருங்க, 3 முடிச்சு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். ஐயோ 2 முடிச்சு தான் பாருங்க, பாருங்க. நானே போட்டுடுறேன். இவ ஒரு- நாத்தனார் முடிச்சு போட்டாச்சு. கங்க்ராச்சுலேஷன் சார். அடி வாங்க போற, கைவிடு. மீனாட்சி, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. அப்பா, சித்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா. ஆ? சித்தி. சித்தியா? ஆமா, சித்தி தான். ஆமாண்ணே, வயசுக்கு சித்தின்னா எனக்கு அண்ணி இல்ல. இது என்னம்மா? அண்ணியா? டேய், என்னங்கடா ஆளுக்கு ஆளு உறவு சொல்லி கூப்பிட்டு இருக்கீங்க? இத கல்யாணம்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆமாயா, கன்ஃபார்ம் தான். கல்யாணம் ஆயிருச்சு, தாலி ஏறிடுச்சுல்ல. இது பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. அடுத்த நடக்க வேண்டிய வேலையை பார்க்கலாமா? ஏய், உன்னதானே இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். டேய், புடா அவனை. ஐயோ, புடா. இங்க பாருங்க முத்துப்பாண்டி அண்ணா, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கல்யாணம் நடந்துடுச்சு. இந்த தங்கச்சிக்காக கொஞ்சம் விட்டு கொடுங்களேன். நீ எனக்கு தங்கச்சியா? யாருமா நீ? இந்த பார், இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் என்கிட்ட நடக்காது. முத்துப்பாண்டி, தேவையில்லாம தகராறு பண்ணாத. உன்னால இனிமே என்ன எதுவும் பண்ண முடியாது. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால தாலியை கழட்ட முடியாது. என் புருஷன் இருக்கிற வரைக்கும் சேர்ந்து நில்லு. என்னால இதை கழட்ட முடியாது. ஓ, நீ அப்படி சொல்றியா? உன் புருஷன் உயிரோட இருந்தாதானே? நான் காலையிலேயே ஷேவ் பண்ணிட்டேன்ப்பா. கத்தி எடு, நான் உனக்கு அப்பா மாதிரி. ப்ளீஸ் கத்தி எடு. பையன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நியாயமா? என்னடா, என்னடா? நீ என்ன சொல்ற? நான் காலையிலேயே ஷேவ் பண்ணிட்டேன்ப்பா. கத்தி எடு, நான் உனக்கு அப்பா மாதிரி. ப்ளீஸ் கத்தி எடு. பையன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா நியாயமா?
யோ சார் அங்க இருக்காருங்களா பாரியா? உள்ள போலாம் சார். அங்க போய் பாப்போம். இத பார், நீ கே பாலச்சந்தரோட 3 முடிச்சு படம் பார்த்தது இல்லையா? என்ன வேணா நடக்கும். இது நானே எதிர்பாராத விஷயம்ப்பா. இத பார், நீ கே பாலச்சந்தரோட 3 முடிச்சு படம் பார்த்தது இல்லையா? என்ன வேணா நடக்கும். இது நானே எதிர்பாராத விஷயம்ப்பா. நானும் அந்த படத்தை பார்த்துருக்கிறேன். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள், மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டணும். அவ்வளவுதான். அவ்வளவுதானே. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பா. நான் மீனாட்சி அழைச்சிட்டு போயிட்டு அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன். ஐயோ கில்றாளே. இல்ல இல்ல இத பார், நீ சொல்ற கதையெல்லாம் நான் கேட்கற மாதிரி இல்ல. தம்பி முத்துப்பாண்டி, உனக்கு யார் கதை சொல்றா? இந்த வராங்க பாரு, அவங்க சொல்லுவாங்க உனக்கு கதை கதையா. அங்க பாருப்பா. ஹேண்ட்ஸ் அப். ஐயோ அண்ணா, நான் இல்ல. எல்லாரும் கையை தூக்குங்க. அவங்களுக்கு சொன்னாங்க. ஓ, அவங்களுக்கா? ஏய் நீ என்ன ஒரு கையை மட்டும் தூக்கிட்டு இருக்க? இன்னொரு கை நல்லா இருந்தா தூக்க மாட்டானா? என்னம்மா பிரச்சனை? சார், என்னை இவன் கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறான். நல்ல வேலை இவர் வந்து என்ன காப்பாத்தினாரு. இவர் தான் எனக்கு தாலியை கட்டினாரு. இதோ சார், ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், சும்மா இருங்க. சார், இவன் ஊர்லயே இப்படிதான் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தான். அங்க இருந்து தப்பிச்சு நான் சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். ஏண்டா ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண பாக்குறியா? சார் உங்க பேர் என்ன சார்? சுந்தரம். உன் பேர் என்னம்மா? மீனாட்சி. மீனாட்சி சுந்தரம். சுந்தரம் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி உங்ககிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்திருக்காரு. இல்ல இல்ல, ஆக்சுவலா தாலி கட்டல, அதுவா அவ கழுத்துல விழுந்துருச்சு. ஏதோ ஒண்ணு சார். மீனாட்சி, நீ ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. சரிங்க சார், நானும் என் புருஷனும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். ஏய் கிளம்பி வா. ஏய் சுந்தரம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வெளியில வந்து உன்னை வெட்டுவேன், இவ கழுத்துல தாலி கட்டுவேன். ஏய் உனக்கு வேஷ்டி கட்டே ஒரு ஆள் வேணும், நீ அவரை வெட்ட போறியா? எல்லாரையும் கூட்டு வாங்க. போ, எல்லாரையும் கூட்டு வாங்க. சார், நல்ல வேலை சார், நீங்க மீனாட்சியை காப்பாத்திட்டீங்க. மீனாட்சிய அந்த அம்மா காப்பாத்தினாங்க. ஆனா அந்த அம்மா என்ன காப்பாத்தலையே. அப்பா, சித்திக்கு வந்த பெரிய ஆபத்துல இருந்து அவங்கள நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. சந்தோஷமா? சித்தி, உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்குல்ல? எனக்கு இஷ்டம் இல்லாமையா அவர் என் கழுத்துல தாலியை கட்டும் போது பேசாம இருந்தேன். ஐயோ மீனாட்சி, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். தாலியை நான் கட்டல, போட்டேன். இதானே சொல்ல போறீங்க? சரி, நீங்க போடும்போது நான் சும்மா தான் இருந்தேன். இனிமே இந்த முத்துப்பாண்டியால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் இனிமே தலைமறைவா பயந்து வாழணும்னு அவசியமே கிடையாது. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு வெறியோடு சுத்திக்கிட்டு இருந்தான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவனோட தொந்தரவு எனக்கு இருக்காது. அப்புறம் என்ன, ஒரு தொந்தரவும் இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி நீ செய். நைஸா அந்த தாலியை கட்டி அந்த உண்டியில போட்டுரு. எல்லாம் நல்லதே நடக்கும். நீங்க என்ன லூசா? லூசா? கோவில வச்சு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க. தாலியை கட்டி 1/2 மணி நேரம் கூட ஆகல, தாலியை கழட்ட என்ன சொல்றீங்க? ஒரு பொண்ணுக்கு தாலி எவ்வளவு முக்கியம்? மீனாட்சி கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. உன் வயசு என்ன, என் வயசு என்ன? அத பத்தி கவலைப்பட வேண்டியது நான் தான் அது எல்லாத்தையும் யோசிக்கணும். உண்மையை சொல்லணும்னா உங்களை விட எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்க மாட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எவ்வளவுதான் என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் நான் கேட்க போறது கிடையாது. இதுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க தான் என் புருஷன். அம்மா தாயே. பாத்தீங்களா, கோவில் மணி அடிக்குது. நல்ல சகுனம். சரி. மாப்பிள்ள, மாலையை மாத்திக்கங்க. இது அம்மன் மாலை, ரொம்ப விசேஷம். அதான் சொல்றாங்கல்லப்பா, வாங்கிக்கோங்க.
கங்கா இப்ப இதெல்லாம் தேவையா? தேவைதான். நீங்க பேசாம இருங்க. டேய் தாத்தா வந்துட்டாரா பாரு. அம்மா கார் வந்துருச்சு. ஏங்க சீக்கிரம் வந்துட்டாங்க. சீக்கிரங்க. சரி வா பொண்ணு மாப்பிளைய பார்க்கலாம். வாங்க மாமா. இந்த ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். மாமா கல்யாணம் ஆனா ஆரத்தி எடுக்காம எப்படி மாமா? அது சரி. இருங்க. இந்தாங்க. அம்மா இதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. பொட்டு வைக்கிறதெல்லாம் சம்பிரதாயம் மாமா. போடு. மாமா ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சா தட்டுல காசு போடணும். பர்ஸ். அண்ணா இந்தாங்கண்ணா. நான் கொட்டிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. தாராளமா போடுங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க தாத்தா. வாங்க வாங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. உட்காருங்க தாத்தா. நீங்க உட்காருங்க, நான் பாலும் பழமும் எடுத்துட்டு வந்துடுறேன். டேய் தள்ளி போ. தள்ளுமா. மாமா இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுமா. பிடிக்கலனாலும் கொஞ்சம் சாப்பிடுங்க. இது சம்பிரதாயம் மாமா. பால் மட்டுமாவது கொஞ்சம் சாப்பிடுங்க மாமா. வேண்டான்னா விட்டுருமா. சரி நீங்களாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்ல இல்ல வேண்டாம். சரி வீட்டுக்கு வந்த மருமக விளக்காவது ஏத்தணும்ல. நீங்க வாங்க. எங்க? அட வாங்க. டேய் தள்ளி நில்லுடா சும்மா. டேய் பார்த்தா உட்காரு. அண்ணா அண்ணி உட்கார்ந்த இடத்துல நான் எப்படி? உட்காரு. இந்தாங்க. ஒரே குச்சியில குத்து விளக்குல இருக்கிற 5 திரியையும் ஏத்தணும். அப்படி ஏத்துறவங்க தான் குடும்பத்தை கட்டுக்கோப்பா சிறப்பா நடத்துவாங்களாம். இது எங்க அம்மா சொல்லுவாங்க. உனக்கு ஒரு திரி கூட ஏத்த சொல்லி தரல. இதுல 5 திரி. நீங்க ஏத்துங்க. வாவ் ஒரே குச்சியில ஏத்திட்டீங்க. சூப்பர். உங்கள மாதிரி ஒருத்தர் எங்க குடும்பத்துக்கு வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். ஆனா நீங்களே எனக்கு அம்மாவா வந்துட்டீங்க. இது இறைவன் போட்ட முடிச்சு. சும்மாறா. முத்துப்பாண்டி ஏற்கனவே போட்டு வச்ச முடிச்சு. இருந்தாலும் அது அவங்க கழுத்துல சேர்த்தது நீங்க தானே. ஓவரா வெறுப்பேத்தாத, உதப்படுவ. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்படிலாம் நடந்து போச்சு.
அந்த நேரத்துல அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் இப்படிலாம் ஆயிடுச்சு. உங்க அப்பா வர கோவமா இருக்காரு. அப்பாவெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். நீங்க அதுக்காகலாம் ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த வீடு உங்க வீடு. உங்க வீட்டுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. ம். என்ன எங்க மாமாவுக்கு பொண்டாட்டியா வந்திருக்கீங்க. இது வரைக்கும் மீனாட்சின்னு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இனிமே உங்களை அத்தைன்னு கூப்பிட போறேன். அத்தையா? என்னது இது? ரவுண்டு கட்டி ஆடுறாளு கங்கா. அத்தை, சாமியை நல்லா கும்பிட்டுட்டு குங்குமத்தை எடுத்துக்கோங்க. ம். அத்தை, நடு வகுடுல வச்சுக்கோங்க அத்தை. ம். இப்போ தாலியில வச்சுக்கோங்க. வச்சுட்டேன். ம். இந்த விஷயத்துலலாம் நீங்க தான் சீனியர். வாழ்த்துக்கள் மீனாட்சி. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி, நான் வரேன். ம். இவ எதுக்கு அவளுக்கு தேங்க்ஸ் சொல்றா? இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? அண்ணா, அண்ணி எதுக்கு இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? அண்ணியா? ஆ? பாரதி மட்டும் சரியான நேரத்துக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க வரலன்னு வச்சுக்கோங்க, முத்துப்பாண்டி நம்ம எல்லாரையும் பிரிச்சு மேய்ஞ்சிருப்பான். இல்ல நீ? டேய், என்னடா அவளை அண்ணி அண்ணின்ற? அண்ணனோட ஒய்ஃப் அண்ணி. உன்னை பின்னி எடுத்தா சரியாயிடும். அண்ணா, நடந்தது நடந்து போச்சு. நடக்காதது ஆட்டோல போச்சா? நாள் இதே பழமொழியை சொல்வீங்க. இத பாருங்க, இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இவ்வளவு நாள் தனியா இருந்து கஷ்டப்பட்டீங்க. உங்களுக்கு ஒரு துணையா அவங்க இருந்துட்டு போட்டுமே. ஐயோ, கரெக்ட் அங்கிள். இல்லடா, இந்த வீடு என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் இவளுக்கு தாலி கட்டினேன்னு இந்த ஊர் பேசிடக்கூடாதுல்ல. அண்ணா, நீங்க என்ன அப்படிலாம் நினைக்கிறீங்க? எது எது எப்பப்ப நடக்கணுமோ அது அது அப்பப்ப கரெக்டா நடக்கும். எனக்கே வா. நீங்க சொல்லி கொடுத்தது தானே. ஏய் தம்பி அருள், ஏய் எங்க போற? நில்லு அருள், இங்க வா. வா இங்க. அப்பா கல்யாணமா இப்பதான் வந்திருக்காரு. நீ பாட்டு எங்க போற? எங்க போற? எங்க போறதுன்னு தான் தெரியாம போறேன். என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஒரு பொண்ணை காட்டினா இவர் என்னமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் திவ்யா வீட்டுக்கு தெரிஞ்சா கல்யாணம் நடக்குமா? இல்லனா திவ்யாவை தான் கல்யாணம் பண்ண முடியுமா? நான் அவளை கல்யாணம் பண்றதுக்கு எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியும்ல. இனி எப்படி கல்யாணம் நடக்கும்? அவளுக்காக கடன் உடனெல்லாம் வாங்கி கடையை வச்சிருக்கேன். என் லவ்வுக்காக நான் என்னென்ன பண்ணிருக்கேன் உங்களுக்கே தெரியும்ல. தெரியும்பா, அப்பா இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா பண்ணாரு. ஏதோ நடந்துருச்சு, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். இப்போ என் லைஃப் வேஸ்டா போயிடுச்சே. ஏய், ரொம்ப துள்ளாத. என்னமோ கடை வச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா காசு கொடுத்தாரு, நீ கடை வச்ச. அட அவசரம் கொடுக்க. இப்போ எதுக்கு இந்த டாபிக்கை இவ எடுக்கிறா? ஏய், எல்லாம் தெரிஞ்ச மாதிரிலாம் பேசாத. இவரெல்லாம் ஒன்றும் காசு கொடுக்கல. நான் கடனை வாங்கி கடையை வச்சேன். உன்னை நம்பி யாருடா கடன் கொடுப்பா? அது அப்பா கொடுத்த பணம், எனக்கு நல்லா தெரியும். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். நீங்க அது வந்து சொல்லுங்க அங்கிள். அப்பா தானே கொடுத்தாரு, நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். அப்பா, நீங்க தானே அவனுக்கு கடை வைக்க காசு கொடுத்தீங்க.
என்னமோ இவனே கடன் வாங்கி கடை வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கான். அங்கிள் சொல்லுங்க அங்கிள், அப்பாவை காசு கொடுத்தாரு? அது வந்து ஆமாப்பா. அப்ப என் கிட்னி எழுதி வாங்கினது அப்பா தான் இல்லப்பா, அது வந்து அப்போ யாருக்கோ பணம் கொடுக்குற மாதிரி எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்க. இப்போ என்ன அதுக்கு? நான் காசு கொடுத்தேன், நீ கடை வச்சு, அவ்வளவுதானே. அதுக்காக என் கிட்னி எழுதி வாங்கிப்பீங்களா? அருள், அது நீ பொறுப்பா இருக்கணும், தொழில்ல முன்னேறணுங்கிறதுக்காக நான் கொடுத்தேன். இப்போ நீ பொறுப்பா இருக்க, தொழில்ல முன்னேறி வந்துகிட்டு இருக்க. சும்மா கொடுத்தா உனக்கு இந்த பொறுப்பு வந்திருக்குமா? என்ன இருந்தாலும் என் கிட்னி எழுதி வாங்குறது ரொம்ப தப்புப்பா. யாரோ மூணாவது மனுஷன் மூலியமா எழுதி வாங்கி அவர் மூலியமா கடன் கொடுத்துருக்கீங்க. என்னடா புரியாத பேசுற நீ? ஊரு உலகத்துல எந்த அப்பனும் உங்களை மாதிரி கேவலமா நடந்துக்க மாட்டான்பா. உங்களால என் வாழ்க்கை போச்சு, என் காதல் போச்சு, என் வாழ்க்கையே நாசமா போச்சு. டேய் புரிஞ்சுக்கடா. அருள், அருள், டேய் அருள், நில்லு. டேய் விடுங்கப்பா, எங்க போறான்? போயிட்டு திரும்ப இங்க தான் வருவான். நீ கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம். எல்லாம் என்னாலதான்ல. ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன சித்தி, வாங்க உள்ள போலாம். எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள உரிமையோட வந்துட்டோம். இனிமே எல்லாரையும் ஆட்டி படைக்க வேண்டியதுதான். இந்த சுந்தரம் குடும்பத்தை செதற வச்சு சின்ன பின்னமாக்கி நடு தெருவுக்கு கொண்டு வரணும். அத்தை, என்னத்த தனியா உட்கார்ந்துருக்கீங்க? என்ன அத்தனை எல்லாம் கூப்பிடாதீங்க. மாமாக்கு பொண்டாட்டியா வந்திருக்கீங்க, உங்களை அத்தைன்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? சொன்னா கேளுங்க. நான் உங்களை விட வயசுல சின்னவ. மீனாட்சினே கூப்பிடுங்க. உங்களுக்கும் வேணாம், எனக்கும் வேணாம். நீங்க சொல்றதுக்காக மீனாட்சி அத்தை அப்படின்னு கூப்பிடுறேன், ஓகேவா? உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. உங்களுக்கும் மாமாவுக்கும் இன்னைக்கு என் கையால தான் விருந்து. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சும்மா இருங்க அத்தை. புதுசா கல்யாணம் முடிஞ்சு வந்திருக்கீங்க, தடபுடலாம் செஞ்சு அசத்தணும். என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. கங்கா இங்க வா. இருங்க, அத்தை கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல, நீங்க சொல்லுங்க. அவர் கூப்பிடுறாருல, என்னன்னு போய் கேளுங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன், நீங்க என்ன வேணும்னு யோசிச்சு வைங்க. என்னடி அத்தை சொத்துன்னு அவ கூட பேசிட்டு இருக்கா? அவ யாரு, உனக்கு அத்தையா? ஆமா, உங்க அப்பாவோட வைஃப் எனக்கு அத்தை தானே. உங்க அம்மாவை தான் வாய் நிறைய அத்தைன்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. பாதியிலேயே போய் சேர்ந்துட்டாங்க. இவங்க உங்களுக்கு சித்தி முறைனா எனக்கு அத்தை தானே. கங்கா, தேவையில்லாம கடுப்பேத்தாத. நானே அவங்களை எப்படி வீட்டு விட்டு துரத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அத்தை சொத்துன்னு உறவு கொண்டாடிட்டு இருக்க. அந்த ஆளு என்னடானா தேவையில்லாததெல்லாம் பண்ணிட்டு வந்து ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காரு. நீயும் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி உறவு கொண்டாடிட்டு இருக்க. என்ன தாண்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நான் மட்டும் என்ன அவளை புடிச்ச அத்தைன்னு சொல்றேன். அப்புறம் இந்த சொத்து பூராவும் அவ பேர்ல இருக்கு. அவளை இப்படி காக்கா புடிச்சு கைக்குள்ள போட்டுக்கிட்டாதான் உண்டு. உங்களுக்கு நல்ல வேலை இல்ல, புள்ளைய வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்த அல்லாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம மேல இறக்கப்பட்டு இந்த வீட்டை நமக்கு எழுதி கொடுத்துட்டு போவா. அவளை வெளியில போக சொல்லி அவ நம்மள வெளியில போக சொன்னா நாம எங்க போக முடியும்? நாம நினைச்சபடி வாழ முடியுமா? என்னடி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க, உஷாரா இருக்கணும். எல்லாம் எங்க அப்பாவோட டெக்னிக். அவளை வெளியில போக சொல்லி அவ நம்மள வெளியில போக சொன்னா நாம எங்க போக முடியும்? நாம நினைச்சபடி வாழ முடியுமா?
என்னடி இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க? உணர்ச்சி வசப்படக்கூடாதுங்க, உஷாரா இருக்கணும். எல்லாம் எங்க அப்பா ட்ரைனிங். எது நடந்தாலும் நாம நம்ம விஷயத்துல கண்ணா இருக்கணும். நான் என்ன மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு மீனாட்சி அத்தை தான். அவ மனசு கோணாம அவளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்வேன். நீங்க அமைதியா இருந்தா மட்டும் போதும். அதை மீறி ஆவேசப்பட்டு அவளை வெளியில அனுப்புறேன் அது இதுன்னு செஞ்சீங்க, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வரும். பழம் நழுவி பாயாசத்துல விழுந்த மாதிரி அவளே வந்திருக்கா. அவளை வளைச்சு போட்டு சொத்தை வாங்குறத விட்டுட்டு விரட்டுவேன் கிரட்டுவேன் பேசிட்டு இருக்கீங்க. அவ தான் எனக்கு அத்தை. நான் போய் அவங்களுக்கு விருந்து வைக்க போறேன். மீனாட்சி, ஆ, என்ன ஹால்ல வந்து படுத்துட்டு இருக்க? பயங்கரமா கொசு கடிக்குமே. இல்ல வைஷு அவ ரூம்ல என்ன படுக்க விட மாட்றா, கங்காவும் ரூமுக்குள்ள விட மாட்றாங்க. அதான் இங்க படுத்துட்டேன். சரி, என் ரூமுக்கு வா. வேண்டாம், அது தப்பா இருக்கும். அதெல்லாம் ஒரு தப்பு இல்ல, நீ வா. இந்த கொசு கடியிலே படுப்ப, வா. மீனாட்சி, நீ இங்கேயே படுத்துக்க. ஏசி இருக்கலாம்ல? வேணான்னா ஆஃப் பண்ணிடுறேன். இல்ல இல்ல, அதுல அது வந்து எனக்கே என்னவோ மாதிரி இருக்கு. என்னமோ மாதிரி இருக்கா? மீனாட்சி, உனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லையா, இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையெல்லாம் இருக்கு. இத பார், நான் உனக்கு தாலி கட்டிட்டேங்கிறதுக்காக நான் புருஷன் நீ பொண்டாட்டி அப்படின்னு பேசுறதெல்லாம் அது ஊர் உலகத்துக்கு தான். ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ மீனாட்சி, நான் சுந்தரம், அவ்வளவுதான். சரி, நான் தரையில இங்கேயே படுத்துக்கிறேன். தரையில படுத்துக்கிறியா? நிறைய டிவி சீரியல் பாப்பியா? அதுல தான் புருஷன் கட்டில்ல, பொண்டாட்டி பாயில. அது என்ன பொண்டாட்டி தரையில படுத்துக்கணுங்கிறது? நான் ஆண் பெண் ரெண்டு பேரையும் சரிசமமா நினைக்கிறவன். ஓகேயா? நீ இங்கேயே படுத்துக்க. ஒரே பெட் இல்லையா? என்னம்மா ஒரே பெட்லயான்னு அதிர்ச்சியா கேக்குற? இந்த பேச்சுலர்ஸ் எத்தனை பேர் வெளியூர் போறாங்க? டிராவல்ஸ் பஸ்ல தானே போறாங்க. ஸ்லீப்பர் கோச், ஒருத்தர் இந்த பக்கம் இன்னொருத்தர் அந்த பக்கம், நடுவுல சின்ன கர்டன் போட்டிருக்கும், அவ்வளவுதானே. அந்த மாதிரி ட்ரெயின்ல இந்த பர்த்ல ஒருத்தர் அந்த பர்த்ல ஒருத்தர், அந்த மாதிரி நினைச்சுக்கீங்க. உனக்கு இதுதான் பிரச்சனைன்னா எனக்கு ஒரு 2 minutes டைம் கொடு. ஓகே, வெயிட் பண்ண. இதுவே ரொம்ப பெரிய வேலையா போச்சு. மீனாட்சி, இது ஓகேயா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப இது வேணாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருக்கேம்மா. ஷோ, கொசு கடியை விட உங்க கடி ஜாஸ்தியா இருக்கே. இது ஒரு ஆரம்பம் தான், போக போக சரியாயிடும். மீனாட்சி, இது ஒரு டெம்பரரி செட்டப் தான். ஒரு 2 நாள் பொறுத்துக்க, 2 சிங்கிள் காட்டு வாங்கி போட்டுடுறேன். கதவு திறந்திருக்கு. சாத்தினேன்.
என்ன கங்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு. ஆ, நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் போல இருக்கே. என்ன சொல்ற? ஆ, மாமாவும் மீனாட்சியும் ஜோடியா ரூம்குள்ள போனாங்க. மேக்ஸ்ல ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? டவுட் ஒன்றும் இல்லையே? ஒரு பெரிய டவுட். என்ன டவுட் இருக்கு? தாத்தா மீனாட்சி ஆண்டிய கல்யாணம் பண்ணிருக்கார்ல, நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? டேய், பாடத்துல டவுட் கேள்டானா என்ன கேட்டுட்டு இருக்க? நீங்க தானே எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுன்னு சொன்னீங்க. இதுவும் ஒரு டவுட் தான், சொல்லுங்க. நான் அத்தைன்னு கூப்பிட்டா நீ பாட்டின்னு கூப்பிடணும். பாட்டியா? ரொம்ப எங்க இருக்காங்களே அவங்க. அப்போ சின்ன பாட்டி இல்ல மீனு பாட்டின்னு கூப்பிடு. சரி, நான் மீனு பாட்டினே கூப்பிடுறேன். ஆகாஷ், நீ அவங்கள பாட்டின்லாம் கூப்பிடாத. எப்பவும் போல ஆன்டினே கூப்பிடு. ஏன்பா அவங்கள ஆன்டின்னு கூப்பிடணும்? தாத்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினார்ல. ஏங்க, அந்த சின்ன பிள்ளைக்கு புரியுது, உங்களுக்கு புரியலையே. கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே அவங்க எனக்கு அத்தை, இவனுக்கு பாட்டி, உங்களுக்கு சித்தி. இனிமே நீங்களும் சித்தின்னு கூப்பிடுங்க. கங்கா, அம்மா, தாத்தாக்கும் பாட்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப தம்பி பாப்பா பிறக்குமா? டேய், உனக்கு தம்பி பாப்பா பிறக்குமா இல்ல உங்க அப்பாவுக்கு தம்பி பாப்பா பிறக்குமான்னு தெரியல. வாயை மூடிட்டு பேசாம இருக்கியா? ஏங்க, நான் உண்மையை தானே சொன்னேன். ஒரு உண்மையை சொல்ல வேண்டாம். 2 பேரும் பேசாம படுங்க. படுபடு. என்ன விஷயம் இப்படி பண்ற? சும்மா ஜாலிக்கு தான் பண்ணேன், கோச்சுக்காதீங்க. சரி, விடிய காலையில எதுக்கு இப்படி குச்சியை வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? அதுவா, உங்களுக்கு தான் சேஃப்டியா. ஏன் சேஃப்டிக்கா? மிஸ்ஸஸ் மீனாட்சி மிஸ் ஆயிடக்கூடாதுல்ல, அதுக்கு தான். நீங்க தண்ணி தெளிச்சு கோலம் போடுங்க, உங்களுக்கு நான் காவலா நிக்கிறேன். இதுல என்னடி பார்ட்னர்ஷிப்? நானே வாசல் தெளிச்சு கோலம் போட மாட்டேனா? சரி, போடுங்க. அங்கே நில்லுங்க. இப்ப வாங்க. ரொம்ப ஓவரா இருக்குடி. தைரியமா இருங்க, நான் இருக்கேன். வாவ், செம்ம டிசைன். ஹே, நான் இன்னும் கோலமே போட ஆரம்பிக்கல, அதுக்குள்ள செம்ம டிசைன் சொல்ற? கொஞ்சம் அங்க பாருங்க. இருபதும் 60ம் இணைந்ததே இல்லற வாழ்க்கை தொடங்குது. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். செம்மையா இருக்குல்ல? இருங்க, ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வரேன். குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் எழுப்பி காட்டுவோம். வா 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 வா.
20ம் 60ம் இணைந்தது, இல்லற வாழ்க்கை தொடங்கியது. ஐயோ, யாருங்க இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க? நீங்க யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணா எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சிருக்காங்க. பேசாம அவங்க வாழ்த்துட்டோன்னு விட்டுடுங்க. அது எப்படி விட முடியும்? இது யார் செஞ்சான்னு மட்டும் தெரியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு. நல்லத யார் செஞ்சாலும் பாராட்டணுங்க. எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? ஏதா சிங்கம்? கோவில்ல பட்ட பகல்ல 100 பேருக்கு முன்னாடி நடந்த கல்யாணம். கல்யாணம் கட்டிக்கிட்டவங்களுக்கு வாழ்த்து சொல்றது சகஜம் தானே? என்னங்க நான் சொல்றது? இல்ல யாரோ நம்மள பிடிக்காதவங்க நம்மள வெறுப்பேத்துறதுக்காக இப்படி செஞ்சிருக்காங்க. ஏங்க, கல்யாணம்னு நடந்தா போஸ்டர் அடிக்கிறதுல சகஜம் தானே? இதுல எதுக்கு இவ்ளோ ஆராய்ச்சி? இங்க பாத்தியா? பார், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கிராண்ட்பா, உலகத்தில் சிறந்த தாத்தா. என் பேரன் என் பர்த்டேக்கு ஸ்பெஷலா வாங்கி கொடுத்தது. இந்த நேரத்துல இப்படிப்பட்ட போஸ்டர் எனக்கு தேவையா? மாமா, ஆகாஷோட செலக்ஷன் எக்ஸலென்ட். உண்மையிலேயே இந்த டி-ஷர்ட் உங்களுக்கு சூப்பரா இருக்கு மாமா. அப்படியே 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். கங்கா வேணாம், இதெல்லாம் பார்த்தாலே இத நீதான் அடிச்சியோன்னு தோணுது. ஐயோ மாமா, நான் எப்படி மாமா? அப்பா நில்லுங்கப்பா, நல்லா இருக்கும். ஐஷு, ஏய், மீனாட்சிக்கு அதெல்லாம் பிடிக்காது. பிடிக்கும். பிடிக்குமா? ஸ்மைல். சரிங்கப்பா. காட்டு. நல்லா இருக்கு. கஸ்தூரி, எதிர்பாராத என்னென்னமோ நடந்துருச்சு. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் கனவுலையும் எதிர்பார்க்கல. இதை ஒதுக்குறதா இல்ல நடக்கிறதெல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிறதா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இந்த வயசுல எனக்கு இது தேவையா? இதுக்கு தான் எனக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குது. ஏங்க, காஃபி. என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? செயின் ஆஃப் ஆக்ஷன் மாதிரி தொடர்ந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. நம்மள சுத்தி நல்லவங்களை விட கெட்டவங்க ஜாஸ்தி ஆயிட்டவங்களோன்னு ஒரு எண்ணம் வருது. என்ன வச்சு அப்படி சொல்றீங்களா? ஐயோ, ஒன்ன சொல்லல மீனாட்சி. ஆக்சிடென்டலா நடந்த ஒரு விஷயத்த இப்படி பெருசா விளம்பரப்படுத்துற மாதிரி போஸ்டர் அடிச்சிருக்காங்களே, அந்த கெட்ட புத்திய சொல்றேன். அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? யாரோ ஏதோ பண்ணிட்டாங்கன்றதுக்காக நீங்க முதல்ல எதுக்கு டென்ஷன் ஆகணும்? போஸ்டர் போடலனாலும் இந்த விஷயம் வெளியே தெரியாம போயிட போகுதா? நேத்து கல்யாணத்திலே சுத்தி சுத்தி ஒருத்தர் போட்டோ எடுத்தாரு. இதுல என்ன ரகசியம்? காஃபியை குடிங்க, ஆறிட போகுது. சார், பேப்பர். அப்பா, நான் எடுத்துட்டு வரேன். அப்பா இந்தாங்க. காஃபி குடிக்கும் போது அப்பா எப்பவுமே பேப்பர் படிச்சுட்டு தான் குடிப்பாரு. அறிவு கெட்டவங்க. என்னப்பா இதுலயும் உங்க 2 பேரையும் வாழ்த்தி அதே விளம்பரம் வந்திருக்கு?
என்ன வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டு இந்த வேலையை செய்யறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். என்னப்பா பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? இதத்தான் அப்பல இருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் யாரு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சது அவங்கள உண்டலன்னு ஆக்கிடுவேனா? இங்க பாருண்ணே, அப்பாக்கும் சித்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நியாயப்படி பார்த்தா பசங்க நாம தான் இப்படி விளம்பரம் பண்ணி ஊருக்கே சொல்லிருக்கணும். ரிசப்ஷன் வச்சு பார்ட்டி கொடுத்துருவோமா? கொடுத்துட்டா போச்சு. ஏய் வைஷு, என்ன பேசுற? அப்பா, நமக்கு 50,000 செலவு மிச்சம்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு எதுக்கு கோவப்படணும்? பேப்பர் கொடு. வாங்க சித்தி, ரிசப்ஷனுக்கு என்ன போடலாம்? மிச்ச காப்பியும் போச்சா? குட் மார்னிங்ண்ணா. பேப்பர் பார்த்தீங்களா? ஏய் பார்த்தா, நீ பண்ண வேலையாது? அவ்வளோ பணக்கொழுப்பாடா உனக்கு? என்னண்ணா சொல்றீங்க? டேய், 20 60 இணைந்தது வாழ்த்த வயதில்லை, நான் மறந்து போச்சா? ஐயோ அண்ணா, நான் ஏன்னா அதெல்லாம் கொடுக்க போறேன்? கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் மாச கடைசி கையில் காசு இல்லை. நேராக வீட்டுக்கு வந்தேன்னா அவங்க 2 பேரையும் நிற்க வச்சு காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறேன். நீ பண்ணலைன்னா இந்த விளம்பரத்தை வேற யாரா கொடுத்துருக்க போறா? ஒருவேளை இந்த சிவசு வேலையா இருக்குமா? அண்ணா, நிச்சயமா அந்த ஆள் விளம்பரம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. எதை வச்சு அப்படி சொல்ற? 2 இட்லி வடைக்கே நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம போலீஸுக்கு பயந்து மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி இதெல்லாம் கொடுக்க முடியும்? அப்படியா சொல்ற? அப்படின்னா இது யார் வேலையா இருக்கும்? அதான்டா எனக்கும் புரியல. கண்டுபிடிப்பண்ணா, நான் வச்சிடறேன். கண்டுபிடிக்கிறேன். நம்மள சுத்தி இவ்ளோ சதி வேலையா? எவன் பண்றான்னு தெரியலையே. மீனாட்சி, இரு. என்ன நான் அப்படி பாக்குற? இல்லம்மா, ஊர் பார்க்க கோலாகலமா நடக்க வேண்டிய உன் கல்யாணம் சந்து மனையில கலாட்டாவை ஆரம்பிச்சு கடைசியில கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள எடுத்தோம் கவுத்தோங்கிற ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சேம்மா. விடுங்கண்ணா, எது எது எப்பப்ப நடக்கணுமோ அப்பப்ப அது நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தாமா. என்னாலதான் உன் வாழ்க்கை இப்படி பாழா போச்சு. அப்பா வயசுல இருக்கிற அந்த சுந்தரம் உன் கழுத்துல தாலி கட்டுற மாதிரி ஆயிப்போச்சேம்மா. கடைசியில் அந்த கொலகார பயலுக்கு கழுத்து நீட்டுற மாதிரி ஆயிப்போச்சே. அண்ணா, நடந்ததை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல எனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்ல. சொல்ல போனா நான் இப்பதான் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு விதத்துல நல்லது தானே. என்னமா சொல்ற? சுந்தரத்தை பழி வாங்கணும்னு தானே நீ என்ன சொல்லி சொல்லி வளர்த்த. வெளியில இருந்து அந்த வேலையை செய்யறதுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து அவனோட பொண்டாட்டியா அதிகாரமா அதே வேலையை நான் செய்ய போறேன். நம்ம மேல சந்தேகம் வராதபடி உறவாடி அந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு வசதியா நான் அதிகாரத்தோட அந்த வீட்டுக்குள்ளேயே இருந்து காய நகர்த்த போறேன். யார் இந்த வேலையை செஞ்சா, எப்படி செஞ்சாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள சுந்தரத்தோட வீட்டுல ஒவ்வொருத்தரையும் அந்த ஆளுக்கு எதிரா திருப்பி யாருமே இல்லாத அனாதை மாதிரி அந்த சுந்தரத்தை நடு தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவேன். இது பாருமா, நீ பாட்டுக்கு வசதியான வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னு நடந்து எல்லாத்தையும் மறந்துட்டு பேசாம இருந்துடாத. நம்ம அப்பாவோட சாவுக்கும் அம்மா இல்லாம இப்படி அனாதையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அதுக்கும் காரணம் அந்த சுந்தரம் தான். அது எப்பவும் மனசு விட்டு போக கூடாது. இல்லண்ண, நான் எதையும் மறக்க மாட்டேன். நிச்சயமா நீ நினைக்கிறது நடக்கும், நடத்தி காட்டுவேன். இது சத்தியம். இது போதுமா? இதான் எனக்கு வேணும்.
வெளியில இருந்து நானும் உனக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை செய்யறேன். சரிண்ணா, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. சமயம் பார்த்து உன்னை அந்த வீட்டுக்குள்ள நான் கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. போயிட்டு வரேண்ணே. சரி, நீ பத்திரமா போயிட்டு வா. இத நினைக்க நினைக்க எரிச்சலா இருக்கு. என்ன அண்ணனும் தம்பியும் காலங்காத்தாலே இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம்? போஸ்டர்ல வந்த அதே விளம்பரம் இப்ப பேப்பர்லயே வந்திருக்கு. நம்மள அசிங்கப்படுத்தணும்னு இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வயசு என்னடானா, நியாயப்படி பார்த்தா இதெல்லாம் நாம செஞ்சிருக்கணும், வேற யாரோ செஞ்சதுக்கு நீங்க எல்லாம் சந்தோஷப்படுங்க அப்படிங்கிறா. அது மட்டும் இல்ல, ரிசப்ஷன் வச்சு பார்ட்டி கொடுத்தாலும் தப்பு இல்லைன்னு சொல்றா. வைஷு சொல்றது தப்பில்லைங்க. மாமாக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் ஆனதை அவ ஏத்துக்கிட்டா. அதே மாதிரி நீங்களும் ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே? என்னடி உளர்ற? இந்த வயசுல இப்படி ஒரு கல்யாணம் தேவையான்னு கிண்டல் பண்ற மாதிரி எவனோ ஒருத்தன் விளம்பரம் கொடுத்திருக்கான். இன்னும் ஊர் உலகத்துல யார் யார் என்னென்ன பேச போறாங்கன்னு நானே தவச்சிக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நியாயங்கிற மாதிரி சொல்ற. வெளியே தலை காட்ட முடியாது, எல்லாம் கேவலமா பேசுவாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும். எத்தனை நாளைக்கு பேசுவாங்க? அத பத்தி எல்லாம் நாம கவலைப்படக்கூடாது. இந்த கல்யாணத்துல நடந்த நல்ல விஷயம் என்ன, அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்மளோட லட்சியம் என்ன? இந்த வீட்டை பங்கு போடுறது. இந்த வீடு யார் பேர்ல இருக்கு? கஸ்தூரி பேர்ல இருக்கு. சோ மீனாட்சியா இருக்கிற கஸ்தூரிய உங்க அப்பா கட்டிக்கிட்டது நமக்கு நல்லது தானே? சொத்தும் எங்கேயும் போகாது. நாமளும் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு சொத்தை வாங்கறது தானே புத்திசாலித்தனம். என்ன அப்படி பாக்குறீங்க? எப்படியும் உங்க அப்பாவுக்கு அப்புறம் அந்த மீனாட்சி தானே உங்க தங்கச்சி முடிவு பண்ணிட்டா. அதே மாதிரி நாமளும் அவ மனசு கோணாம புத்திசாலித்தனமா நடந்துக்கிறது தானே முக்கியம். நமக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்லாம் யோசிக்காம அவங்களுக்கு சாதகமா நடந்துகிட்டா நமக்கு வேணுங்கிறத சாதிக்கலாம். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த கல்யாண விஷயம் வெளியே தெரிஞ்சா மானம் போயிடுமே. வெறும் மானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அண்ணாச்சி கடையில அரிசி வாங்க முடியுமா? பணம் வேணும் தம்பி, பணம் வேணும். மானமா முக்கியம்? வருமானம் தான் முக்கியம். வைராகியத்தை விட வயிற்று பசி பெருசு. நான் அவங்கள என் அத்தையா ஏத்துக்கிட்டு அவங்களோட அனுசரிச்சு தான் போக போறேன். என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. என்னாலையும் தான் நீ சாரி. நல்லதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இன்னும் உங்களுக்கு வரல. பரவாயில்ல, தன்னால வருவாங்க. இந்த போஸ்டர் அடிச்சு விளம்பரம் கொடுத்துருக்க வேண்டியது நாம பண்ண வேண்டியதாச்சே. வேற யாரு செஞ்சிருப்பாங்க? கங்கா, அருள், இங்க வாங்க. டேய், என்னடா இவ்ளோ பேர் வந்திருக்காங்க? ஒருவேளை தகராறு பண்ண வந்திருப்பாங்களோ? ஏங்க, அவங்க மீனாட்சியோட ஃப்ரெண்டு. பார்த்தா தெரியலையா? கையில பூ பழத்தோட வராங்க. வாங்க போய் பார்க்கலாம். மீனாட்சி, ஹே மீனாட்சி, வாங்க வாங்க வாங்க. என்னடி இது? சொல்றேன். வாங்கண்ணே. எங்க வாங்க. வரேன். யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம். இவங்கலாம் என்னோட ஆட்டோ ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பிரியா, என்னங்க பழத்தட்டோட வந்திருக்கீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறீங்களா? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்கோம். என்ன பார்க்கவா? என்ன மாமா, உங்களுக்கு புதுசா கல்யாணமா இருக்குல்ல, அதனால உங்களை பார்க்க தான் வந்திருப்பாங்க. என்ன மாமா நின்னுகிட்டே பேசுறீங்க? உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. என்ன கங்கா, இதெல்லாம் உன்னோட ஏற்பாடா? என்ன மாமா? உட்காருங்க.
உட்காரு. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். வயசு வித்தியாசம் பார்க்காம எங்க ஊர் போன தாலி கட்டி உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்க. இல்ல ஆக்சுவலா இது ஒரு கல்யாணமே இல்ல, விபத்து, ஆக்சிடென்ட். ஆக்சுவலா நான் தாலி கட்டல, அது விழுந்துருச்சு, டக்குன்னு விழுந்துருச்சு. கட்டினா என்ன போட்டா என்ன சார்? கல்யாணம் கல்யாணம் தானே. அடி பாவி, இவளும் அதே டயலாக் சொல்றாளே. மீனாட்சி, கல்யாண சாப்பாடு என்னைக்குமா போட போற? ஏங்க கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. கல்யாண சாப்பாடு தானே. நாளைக்கு 2 கல்யாணம் இருக்கு, ஒன்னு அம்பத்தூர்ல, இன்னொன்னு ஆவடியில. சந்தோஷமா போய் சாப்பிட்டு வாங்க. என்ன பண்ணாங்க? சிரிக்கிறாங்க. சொல்லிட்டு சிரிக்க கூடாதா? பயமா இருக்கு. மாப்பிள்ள ரொம்ப தமாசா பேசுறாரு. ஆமா ஆமா, மீனாட்சி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. எங்க ஆட்டோ ஸ்டாண்ட் சார்பில் நாங்க எல்லாரும் சேர்ந்து மீனாட்சிக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கோம். சீர்வரிசையா? கட்டில் பீரோலாம் குட்டி யானையில வருமா? என்னடா இந்த வயசுல சீர்வரிசை கேக்குறாரு? ஒருவேளை வயசு கல்யாணத்துக்கு சீரா கொடுப்பாரோ? எல்லாரும் வாங்க சார், வாங்கிக்கோங்க சார். வாங்கிக்கோங்க சார். மீனாட்சி வா, எழுந்துருங்க. மீனாட்சி வாங்கிக்கோ. எங்க கிஃப்ட்டுங்க? மோதிரமா? எங்க கிஃப்ட்டுங்க? ஏய், எதுக்கு பாரதி இதெல்லாம்? கல்யாணம் அவசர அவசரமா நடந்துச்சு, மெட்டி போட மறந்துட்டாரு. அது வேறயா? கேஷ் நாங்களே கலெக்ட் பண்ணி மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம் சார். போட்டு விடுங்க. ஏமா, இத நான் போடணுமா? ஆமா சார், சம்பிரதாயம் விட்டு போக கூடாது, நீங்க தான் போட்டு விடணும். சம்பிரதாயமா? ஏங்க இத பாருங்க, எனக்கு அப்படி குனிஞ்சு காலை தொட்டு போட்டு விடுங்க சார். ஐயோ, நல்ல வேளை வாட்ச் இல்ல. நல்ல நேரம் எதுன்னு தெரியாம எப்படி? மாமா, எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் மாமா. மெட்டிய போட்டு விடுங்க மாமா. போடுங்கப்பா. போட்டு விடுங்க மாமா. அப்பா போடுங்க. வச்சு செய்யற கங்கா. ஐயோ ஐயோ, என்னங்க? மங்கள ஒலி சார். ஏங்க சொல்லிட்டு செய்யக்கூடாது? அடுத்து தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் தான். இது அடாடா, சந்திரமுகி கொஞ்சம் கொஞ்சமா தந்திரமுகியா மாறிட்டு வராளே. என்ன குடும்ப சுந்தரம் இது. மீனாட்சி, கூடிய சீக்கிரம் உன்னை பாட்டி பார்க்க வரேன்னு சொல்லிருக்காங்க. பாட்டிக்கு கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னியா? ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா? ஒரே ஒரு பேத்தி தாலி கட்டுறத பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏங்க, அதான் கல்யாணத்துல வீடியோ எடுத்திருக்காங்க, போட்டோ எடுத்திருக்காங்க, அதை பார்க்க சொல்லுங்க.
அதுலயே நல்லா தெரியும் நான் தாலி கட்டவே இல்ல. ஆ, இருங்க இருங்க, தாலியே கட்டல, நீங்க போட்டீங்க அதானே இப்ப சொல்ல போறீங்க? இது எத்தனை தடவை தான் சொல்ல போறீங்களோ தெரியல. சரி சார், தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எப்பன்னு சொல்லுங்க, நாங்க சிறப்பா வந்து பண்ணி கொடுக்கறோம். இப்ப போயிட்டு வரோம் கிளம்புறேன் சார். சார். இருங்க 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 இருங்க. இவ்ளோ தூரம் வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்காம போனா எப்படிங்க? வெயிட் பண்ணுங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். அடி பாவிங்களா, நடந்ததுக்கு நான் கல்யாணமே இல்லைன்றேன். இவ என்னடான்னா தாலி பிரிச்சு கோக்கணுங்கிறா. போற போக்குல வளகாப்பு சீமந்தம் இதெல்லாம் பண்ணி பிறக்காத குழந்தைக்கு ஸ்கூல்ல அட்மிஷனே வாங்கிடுவாங்க போல இருக்கு. சுந்தரம், உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா. போஸ்டரும் பேப்பரும் பத்தாது, 2 பேரையும் ஜோடியா எங்கேயாவது வெளியே அனுப்பணும். வரேன். அட 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 அட, இதான் இந்த பக்தி தான், இந்த பொறுப்பு தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. என்ன நீங்க என்ன போய் வாங்க போங்கன்னு சொல்லிக்கிட்டு சும்மா வா போனே சொல்லுங்க. ஆனா நீங்க என்னோட வயசுல பெரியவங்கல்ல. வயசுல வேணா பெரியவளா இருக்கலாம், ஆனா ஸ்தானத்துல நீங்க தானே பெரியவங்க. எப்படி? என் மாமனார கட்டிக்கிட்டீங்க, அப்போ என் மாமியார் ஸ்தானத்துல வந்துட்டீங்கல்ல, என்ன வாடி போடினே கூப்பிடலாம். இல்ல இல்ல, அதெல்லாம் மரியாதையா இருக்காது. சரி, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். கங்கான்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. நீங்க என்ன எப்படி கூப்பிட்டாலும் நான் உங்களை மரியாதையா வாய் நிறைய அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். வேணாம் வேணாம், நீங்க மீனாட்சினே கூப்பிடுங்க. ஆ, அதெல்லாம் முடியாது, அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல எனக்கு அத்தனை கூப்பிடுற பாக்கியம் இப்பதான் கிடைச்சிருக்கு. அதனால நான் அப்படிதான் கூப்பிடுவேன். நீங்க என்ன அத்தைன்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. ஆமா, இது என்ன ட்ரெஸ்? நல்லதா இருக்கு, ஆனா சேலை கட்டினா இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்ல வந்தேன். வீட்டுல தானே இருக்க, இது போதும். அதுக்காக வீட்டுல இருக்கோங்கிறதுக்காக நைட்டி போட்டு நிக்க முடியுமா? நீங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, பளிச்சுன்னு புது புடவையா கட்டிட்டு வாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் விசாரிக்க வருவாங்க, அதனால தான் சொல்றேன். வைஷு, இங்க வா. நீயே நியாயத்தை கேள. புதுசா கல்யாணம் ஆனவங்க நல்ல புடவைய கட்டிட்டு வெளியில போனாதானே கெத்தா இருக்கும். நீயே சொல்லு உன் சித்தி கிட்ட. ஆமா ஆமா, அவங்க சொல்றதும் சரிதான். போய் புடவை மாத்திட்டு வா சித்தி. நான் எங்க வெளியில போக போறேன்? மாமா கூட கோயிலுக்கு போயிட்டு வாங்க அத்தை. அத்தையா? ஆமா, இவங்களை சித்தின்னு நீ சந்தோஷமா ஏத்துக்கிட்ட மாதிரி நானும் இவங்களை அத்தைன்னு ஏத்துக்கிட்டேன். வைஷு, நீயும் இவங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வா. போகும்போது உங்க அப்பா கிட்ட அத்தைக்கு தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்க சொல்லு. ஐயோ, நான் வேற உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தானே உங்க அப்பா, அவருக்கு தெரியாதா? உங்க அப்பாவெல்லாம் கூப்பிடாத, வரமாட்டாரு. அவர் ஏற்கனவே மூட் அவுட்ல இருக்காரு. நான் பேசுறேன் அவர்கிட்ட, கண்டிப்பா வருவாரு. வைஷு, அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்துற வேலையெல்லாம் இனிமே அவங்க பாத்துப்பாங்க. புரியுது புரியுது. சரி, நீங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்க, நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன். அட, அத்தைக்கு வெக்கத்தை பாரு. போங்க போங்க போங்க, வெளியில போய் அசிங்கப்பட்டு தான் வரப்போறீங்க. அப்பா அப்பா. என்னம்மா? என்னப்பா, இன்னும் காலையில வந்த விளம்பரத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்களா? விளம்பரத்தை பத்தி மாத்திரம் நினைக்கலம்மா, நேத்திக்கு காலையில நடந்ததே அதுலயே இருந்து நினைச்சு பாத்துட்டு இருக்கேன். சரி, சும்மா அதையே நினைச்சிட்டு இருந்தா எல்லாம் மாறிட போதா? இப்போ உங்க மனசு சரியில்லைல்ல? ஆமாம்மா. அப்போ கோயிலுக்கு போலாம். நேத்திக்கு கோயிலுக்கு போய்தாம்மா எனக்கு இவ்வளவு பிரச்சனை. வேணா நாளைக்கு போலாமே கோயிலுக்கு. அதெல்லாம் முடியாதுப்பா. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? மனசு சரியில்லைன்னா கோயிலுக்கு போனா சரியாயிடும்னு சொல்லிருக்கீங்க. அதனால கோயிலுக்கு போறோம். நான் சொன்னதெல்லாம் எனக்கு திருப்பி அடிக்குது. என்னப்பா யோசிக்கிறீங்க? வாங்கப்பா போலாம். சரி போலாமா? இருங்க இருங்க இருங்க, ஒரு 2 நிமிஷம். சாரி மாத்திட்டு வர சொல்லிருக்கேன், வந்தது போலாம். சாரி மாத்திக்கிட்டா? யாரு? சித்தி தான். இது மீனாட்சி வராளா? இல்லம்மா, கோயிலுக்கு இன்னொரு நாள் போலாமா? எங்க அப்பாவை ஊருக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்காங்க? சுந்தரம் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேரும் சேர்ந்து போறோம். சரிம்மா. முருகா, என்னப்பா இது சோதனை? அப்பா,
இத்தனை நாள் நீங்க எப்பவும் கடவுள் ஆண்டவன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன முருகன்னு சொல்றீங்க? இவ ஒருத்தி நேரங்காலம் தெரியாம ஆண்டவா. அறுபது 20 வயசு வித்தியாசம் ரொம்ப இருந்தாலும் 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. ஏய், இன்னுமா இந்த போட்டோவை பார்த்துட்டு இருக்க? மாமாவையும் மீனாட்சியத்தையும் பாருங்களேன், 2 பேரும் போட்டோல அழகா இருக்காங்க பாருங்க. இப்போ 2 பேரும் ஜோடியா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க. கூட திருஷ்டிக்கு உங்க தங்கச்சியும் போயிருக்கா. இருந்தாலும் 2 பேரும் திரும்பி வந்ததும் திருஷ்டி சுத்தி போடணும். ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. வெறுப்பேத்தாத கங்கா, இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. செம்ம காண்டில் இருக்கேன். கோவில்ல அவங்கள ஒன்ன வச்சு பாக்குறவங்க நாளை பின்ன என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? என் மானமே போயிடும். நீங்க என்னங்க அடுத்தவங்களுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க? ஆமா, எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டு பாருங்க. ஒருத்தனும் உங்களை எந்த கேள்வியும் கேட்க மாட்டான். அந்த பேப்பரை கூட இந்த விளம்பரத்துக்கு கொடுத்தது யாருன்னு இப்ப கண்டுபிடிக்கிறான். இப்ப தெரியும் யாருன்னு. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். இன்னைக்கு பேப்பர்ல ஒரு விளம்பரம் வந்துச்சுல சார்? இன்னைக்கு பேப்பர்ல நியூஸை விட விளம்பரம் தான் சார் ஜாஸ்தி. நீங்க எதை சொல்றீங்களோ அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரைட் சைடு கார்னர்ல. ஓ, அந்த 60-20 விளம்பரத்தை சொல்றீங்களா? ஆமா, அதை கொடுத்தது யாரு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. விளம்பரம் கொடுத்தது யாருன்னு தெரிய வேணாம்னு சொல்லியிருக்காங்க, அதனால சொல்ல முடியாதுங்க. சொல்ல முடியாதா? ஹலோ, இது தப்பான விளம்பரம். கொடுத்தது யாருன்னு சொல்லலனா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்க மேல மான நஷ்டீடு வழக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஐயோ, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க சார், எங்க வேலை போயிடும். அப்ப மரியாதையா இந்த விளம்பரத்தை யாரு கொடுத்தாங்கன்னு சொல்லிடுங்க. சார், ஒரு நிமிஷம் இருங்க, இதோ பார்த்து சொல்லிடுறேன். சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. சார், சிவசுங்கிறவர் தான் இந்த விளம்பரத்தை கொடுத்திருக்காரு. பேரை கூட சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காரு சார். யாரு? சிவசுவா? எனக்கு எதுவும் தெரியாது. அவர் வேலை தானா இது? ஆமாங்க, எங்களை வம்பளங்களும் மாட்டி விட்டுறாதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணாகாது, நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். பாத்தீங்களா, எங்க அப்பா கல்யாணத்துக்கு வரலனாலும் வாழ்த்து சொல்லி விளம்பரம் கொடுத்திருக்காரு. சம்மதியை விட்டு கொடுக்கறாரா பாருங்களேன். வேணா கங்கா, வீணா வெறுப்பேத்திட்டு இருக்காத. செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எங்க இருக்கா அந்த ஆளு? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு என்ன பண்றேன்னு பாரு. இருங்க. எங்க அப்பா ஒண்ணும் பண்ணாதீங்க. எங்க அப்பா எது செஞ்சாலும் அதுல ஒரு நல்லது இருக்கும். அந்த ஆளு நீ என்ன பண்றன்னு பாரு. இருங்க. முருகா, சின்ன வயசுல காலாகாலத்துல 2 பொண்டாட்டி கட்டி நீ சந்தோஷமா செட்டில் ஆயிட்ட. உங்க அண்ணன் கணேச சித்தி புத்தின்னு 2 பொண்டாட்டி வச்சிருக்காரு. எனக்கு மட்டும் என் கல்யாணத்துக்கு ஒரு வழியும் பண்ண மாட்டேங்கிறியே. உனக்காக ஊர்ல இருக்கிறவன் சொன்ன அத்தனை வேண்டுதலையும் பண்ணிருக்கேன். இன்னும் உனக்கு மனசு இருங்களையா? வயசு ஏறிக்கிட்டே போகுது. சீக்கிரம் நான் கட்டிக்க பரவல என் கண்ணுல காட்டு முருகா. என்ன கல்யாணம் வேண்டுதலா? ஆமாங்கய்யா, எப்படியாவது இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் நடந்துடணும். கவலையே படாதப்பா, இந்த வருஷம் உனக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்துடும். குரு உன்னை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அது யாருங்க குரு? பொண்ணோட அப்பாவா? கபி, குரு பகவானோட பார்வை உன் மேல விழுந்திருக்குன்னு சொன்ன. உன் வேண்டுதல் நிறைவேறும். கல்யாணம் நிச்சயமா நடக்கும். வளமோடும் நலமோடும் வாழ்க. முருகா, அடிப்பிரதர்சனம் பண்ண போற முருகா, நீதான் என் ஆளை கண்ணுல காட்டணும். சுப்ரன் சார், நீங்க நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இல்லையா? பேப்பர்ல 60-20ன்னு விளம்பரம் பார்த்தேன். இவங்க தானே அந்த 20?
ஜமாங்க வாழ்த்துக்கள். இத சொல்லதான் கோயிலுக்கு வந்தீங்களா? வந்த இடத்துல ஒரு வாழ்த்து சார். நல்லா வாழ்த்திட்டேன். ஓ பாத்தியா, இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு. இப்போ எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? வாழ்த்துக்கள் தானே சொல்றாரு. அவன் பேச்சுல ஒரு நக்கல் நையாண்டி உனக்கு தெரியல? அப்பா இதெல்லாம் காதுல வாங்காதீங்க, வாங்க போலாம். முருகா, என் ஆளை என் கண்ணுல காட்டிட்டேன். சிக்கல் சிங்கார வேளா, சிக்னல் கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏங்க, அந்த போஸ்டர்ல பார்த்தமே அவர் தானே இவரு? அவரே தான். அவர் பின்னாடி வராங்களே அவங்க? அதே பொண்ணுதான். ஆமாங்க. விநாயகர் சார் வணக்கம். நீங்க? நான் தான். மேடம்? அவங்க தான். அந்த 60-20 நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுதுங்க. இதுக்கு தான் கோயிலுக்கு வரீங்களா? வந்த வேலைய பாருங்க ஐயா. சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். 60 வயசுலயே 20 வயசு பொண்ணு கிடைச்சிருக்கு சார். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க சார். போடுங்க. வீட்டுக்கு. இன்னும் 2 போடுங்க. நானே பெருசு. செருப்ப வாசல்ல தானே விட்டுருக்கீங்க, அதாலேயே 2 போடுங்க. மனுஷன் வேதனை தெரியாம. விநாயகா, என்னப்பா இது? வா. வாங்க வாங்க. வணக்கம். சொல்லுமா. இவர் என் அப்பா, இவங்க என் சித்தி. தெரியுமே, இப்பதானே கல்யாணம் ஆச்சு. அப்பா பேர் சொல்லுங்க. அப்பா ஏங்க, பேரு இவ்வளவு கிட்ட நிக்கிறேன், நான் சொல்ல மாட்டேனா? நீங்க சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் சகஜம். தயங்காம உங்க 2 பேரோட பேரை சொல்லுங்க. அது மீனாட்சி சுந்தரம். மீனாட்சி சுந்தரம். தொட்டுக்குங்க. ஓம் சக்தியே போற்றிவோம், ஓங்கார் அனந்தியே போற்றிவோம், உலகநாயகியே எதுவுமே என் போற்றிவோம், கண்ட்ரோல் இல்லையா சாமி? உறவுக்கும் உறவானவளே போற்றிவோம், உள்ளமலர் வந்தவளே போற்றிவோம், சமயபுரத்தாளே போற்றிவோம், சங்கடம் தீர்ப்பவளே போற்றிவோம், மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தியே போற்றிவோம், அம்பிகையே போற்றிவோம், ஆனந்தியே போற்றிவோம், ஏழைக்கு இறங்குபவளே போற்றிவோம், கருமாரியே போற்றிவோம், மகமாயே போற்றி போற்றி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்பறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கண்களே. இதுவும் போச்சா? சாமியை நல்லா வேண்டிக்குங்க, நினைச்சது நடக்கும். நினைச்சது நடக்கும். சரி, நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. வளமோடும் நலமோடும் தட்சணையும் அதே அக்கௌண்ட் தான். நல்லா இருக்கணும். கடவுளே, ரொம்ப நன்றி. நான் நினைச்சது நடந்துருச்சு. என் வேண்டுதல் வீண் போகல. யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. இவனா? யார் இவன்? அன்னபூர்ணிக்கு தோப்புக்கரணம் போடுறான். கிடைக்கிற சோறும் கிடைக்காத போயிட போகுது. சரி, நீங்க இங்கே இருங்க, நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன்.
இந்த கோவில் சுண்டல்ல ரொம்ப பிரமாதமா இருக்கும். அப்படிப்பட்ட பிரசாதம். அப்படியா? வா வைஷு, வாங்கலாம் வாங்க. போங்க. சார் வணக்கம். வணக்கம். என் பேரு கல்யாணம். கல்யாணம்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சார் இத்தனை வயசுக்கு அப்புறம் என் பேரை எப்படி சார் மாத்துறது? ஐயோ, ஒன்னும் சொல்லலப்பா. உன் பேர் நல்லா தான் இருக்கு. சார் இந்த கல்யாணத்துக்கு நீங்க தான் சார் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐம் சாரிப்பா, எனக்கு இந்த கல்யாண மந்திரம் எல்லாம் தெரியாதே. இந்த கல்யாண மந்திரம் தெரிஞ்ச நல்ல புரோகிதரா பார்த்து வச்சுக்கப்பா. சார் காமெடி பண்ணாதீங்க சார். காமெடி இல்லப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. சார் நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேசணும். அதுவும் கோயில வச்சு பேச போறேன். ஆண்டவனா பார்த்து இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் சார். ஏன்பா நீ புரியுற மாதிரி பேசவே மாட்டியா? சார் நான் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார். நான் உனக்கு வேலை வாங்கி தரணுமா? சார் நானே ஐடி கம்பெனில கை நிறைய சம்பாதிக்கிறேன் சார். கை நிறைய சம்பாதிக்கிறியா? ஏன் அவ்வளவு பெரிய கம்பெனில ஒரு கவர்ல போட்டு தர மாட்டாங்களா? சார் ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சார். பேச்சுக்கு சொன்னியா? அப்ப சம்பளம் வாங்குறது இல்லையா? பொய் சொல்லிட்டியா? ஆமா, இந்த விவரம் எல்லாம் என்கிட்ட எதுக்காக இப்ப சொல்ற? நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன் சார். அது வாப்பா. எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐயோ, என் பொண்ணு இப்பதான் +2 பாஸ் பண்ணிருக்கா. அடுத்தது டாக்டருக்கு படிக்கணும்னு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ டாக்டருக்கு படிச்சு சர்ஜன் ஆகணும்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் இல்ல 10 வருஷம் கூட ஆகுமேப்பா. இப்ப ரொம்ப வயசாயிடுமேப்பா உனக்கு. டாக்டருக்கு படிக்கிறாங்களா சார்? சார் அந்த சின்ன பொண்ணா சார்? ஆமா சார், நான் சொன்னது உங்க பெரிய பொண்ணு சார். சார் அவங்க படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போற மாதிரி இருக்காங்களே சார். பெரிய பொண்ணா? அத வராங்களே உங்க சின்ன பொண்ணு பக்கத்துல பெரிய பொண்ணு, அவங்கள தான் சார் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறேன். அப்பா நீங்க சொன்ன மாதிரி சுண்டல் சூப்பரா இருக்கு. அதை விட சூப்பரான ஒரு மேட்டர் இங்க கேளு. யாருப்பா இவரு? பார்த்ததும் பிடிச்சிருச்சா? பொண்ணு கேக்குறாரு. ஹலோ, பப்ளிக் பிளேஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. இப்பெல்லாம் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஐயோ உங்களை கேட்கலங்க, உங்க அக்காவை தான் கேட்டேன். அக்காவா? உங்க அக்கா மீனாட்சிய பொண்ணு கேட்டு வந்திருக்கார். ஹலோ, இவங்க என் அக்கா இல்ல, சித்தி. சித்தியா? ஆமா, அப்பாக்கும் இவங்களுக்கும் இப்பதான் கல்யாணம் ஆகி முதல் முறையா கோயிலுக்கு வந்திருக்காங்க. இவங்கள போய் பொண்ணு கேக்குறீங்க? சார் இவங்க உங்க ஒய்ஃபா? அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நெத்தியில போட்டு கழுத்துல தாலி கால்ல மெட்டி இருக்கு, அத கூட பார்க்க மாட்டீங்களா? நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன் நானு. ஏம்பா இவ்வளவு சொல்ற, அப்பவும் நம்ப மாட்டேன்ற? நம்மள என்ன எய்தாப்புல அங்க போஸ்டர் ஓட்டிருக்கு பாரு, போய் பாத்துட்டு வா. போ. இங்க இல்லைங்க சார், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மணமகன் சுந்தரம், மணமகள் மீனாட்சி, இருபதும் அறுபதும் இணைந்ததே இல்லற வாழ்க்கை தொடங்குதேவா. உங்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். ஆமா அவங்களேதான். தெய்வமே. என்னப்பா சார் சேர்ந்து இல்லைங்க சார். சார் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஏம்பா மெட்டி போட்டிருக்குன்னா நம்ப மாட்டியா நீ? சார் இது அது இல்ல சார், ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். சார் எனக்கு இப்ப 35 வயசு ஆகுது சார். இன்னும் கல்யாணமே ஆகல சார். ஆனா உங்களுக்கு என்ன விட 2 மடங்கு வயசு அதிகமா இருக்கும் சார். ஆனா உங்களுக்கு இந்த வயசுல இவ்ளோ வயசு வித்தியாசத்துல ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கே சார். என்ன தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். உங்க கைப்பட்டாவது எனக்கு கல்யாணம் நடக்கட்டும் சார். அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. பண்ணுங்க சார். இக்கா ரொம்ப நன்றி சார். நடக்கும். ஓ ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சிஸ்டர். வரேன் சிஸ்டர். வரேன் சார். சிஸ்டரா? பொண்டாட்டியா நினைக்க வேண்டியது இல்லைன்னா உடனே சிஸ்டரா மாத்திக்க வேண்டியது. இந்த தமிழ் ஃபார்முலாவை என்னைக்கு தான் மாத்த போறாங்களோ. நாங்க சுண்டல். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லையா? அவன் தான் சொல்லிட்டானே பிரச்சனை சால்வ். எப்படி சாப்பிடுங்க? வேணாம் தாயே, நீ ஏன் சாப்பிடு. இவரா? ஹலோ என்னங்க? ஏண்டி எங்கடி இருக்க? வீடு பூட்டி கிடக்குதே.
ஐயோ, இந்த ஆள் வரேன்னு சொன்னதை மறந்தே போயிட்டேனே. சாரிங்க, நான் மறந்துட்டேங்க. எதை மறந்த? நான் வர்றேன்னு சொன்னதை மறந்துட்டியா இல்ல புருஷனையவே மறந்துட்டியா? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கோச்சுக்காதீங்க. சரி சரி, இப்ப எங்க இருக்க? வளசரவாக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு வீட்ல தாங்க இருக்கேன். ஃப்ரெண்டு வீட்லயா? ஆமாங்க, அவங்க பையனோட ஸ்கூல் விஷயமா பேசுறதுக்கு ஏதோ வர சொல்லிருக்காங்க. அதனால கொரியர் வரும், நீ எங்க வீட்டுக்கு வந்து வாங்கி வையன்னு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதனால இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. அடி பாவி, உனக்கு புருஷன் முக்கியமா இல்ல அந்த கொரியர் முக்கியமாடி? இப்ப என்ன, உங்களுக்கு சோறு தானே முக்கியம்? ஆமாடி, பசி வயிற கிள்ளுது. சரி, பேசாம நேரா கிளம்பி இங்க வந்துருங்க. எது? உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்னைய சாப்பிட கூப்பிடுற? அட, சம்மந்தி வீட்ல வெக்கம் இல்லாம நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். இதுல ஃப்ரெண்டு வீட்ல சாப்பிடறதா உங்க கௌரவம் போகுதா? பிச்சைக்காரனுக்கு போட்டேன்னு நான் சொல்லிக்க மாட்டேனாக்கும். என்னது? ஐயோ, மைண்ட் வயசுன்னு கோவமா பேசிட்டனோ? அட, பசியில காதை அடைக்குதுடி, சரியா கேட்கல. பாடா, நீ ஒண்ணு பண்ணு, லொகேஷனை ஷேர் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்க, இந்த அனுப்புறேன், வைங்க. ஐயோ, நம்ம வீட்டுக்குன்னா பரவாயில்ல, நார்மலா எப்படி வேணாலும் போயிடலாம். ஆனா வேற வீட்டுக்குன்னா கெட்டப்புல மாத்தணும். என்ன கெட்டப்புல போலாம்? புழல் ஜெயிலிலிருந்து தீவிரவாதி தப்பி ஓட்டம். அடப்பாவீங்களா, கஷ்டப்பட்டு புடிச்சி இப்படி அசால்ட்டா தப்பிக்க விட்டுட்டீங்களே. காவல்துறை எச்சரிக்கை, வீட்டில் உள்ள அனைவரும் கவனமாக இருக்கவும். கவனக்குறைவுடன் இருந்தால் காவல்துறை பொறுப்பல்ல. தீவிரவாதி எந்த நேரத்திலும் வந்து பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கலாம். எனவே பொதுமக்களாகிய நீங்கள் பொறுப்புடன் இருக்குமாறு காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. என்னையா நியாயம் இது? தீவிரவாதி எந்த நேரத்துல வேணாலும் வரலான்னு போட்டிருக்கீங்க. நீங்க தப்பு பண்ணிட்டு இப்ப எங்களை உஷாரா இருக்கணும்னு சொல்றீங்க. அதுக்காக வீட்டுக்கு வர எல்லாரையும் செக் பண்ணிட்டே இருக்க முடியுமா நாங்க? என்னையா இது? ஐயோ, காப்பி வைக்கிறதுக்காக பால் வச்சுட்டு வந்தேன், தீஞ்சு போச்சு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்லிட்டா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. என்னது இந்த கத்துற யாரையும் காணா? சரி, வீட்டுக்குள்ளேயே போயிடலாம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்லிட்டா, நீ உன் புருஷங்கிட்ட அன்பாவும் அனுசரணையாவும் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். ஜக்கம்மா சொல்லிட்டா. குடுகுடுப்புக்காரவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து உக்காந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்லிட்டா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தீவிரவாதி குடுகுடுப்புக்காரன் கெட்டப்ல வந்து உக்காந்து எனக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றியா? ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. இது இருக்கு, அடிக்கிற அடியில ஒண்ணு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் எங்களுக்கு தான் பிறக்குது. ஆனா உனக்கு கெட்ட காலம் பிறக்குது. உட்காந்து அந்த சோஃபால உட்கார்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அடிக்காத. ஐயோ வசந்தா, நான் தான். ஓ, இவருதான் குடுகுடுப்புக்கார வேஷத்துல வந்திருக்காரா? இதான் நல்ல சமயம், அடி வெளுத்துற வேண்டியதுதான். ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷன் வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி பேசுவேன் நீ? ஏய், நான் மிமிக்ரிலாம் பண்ணலடி. நான் தாண்டி உன் புருஷன் சிவசு. நீயா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன டீ போட்டு பேசுவ? என் புருஷன் கூட என்ன அப்படி எல்லாம் பேசுனதுல தெரியுமா? உன்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என்ன டீ போட்டு பேசுற? நான் தாண்டி
உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம நீ போட்டு பேசியா? இரு உன்னை. ஓடாத. வசந்தா ஐயோ எங்க ஓடுற? இல்ல. என் புருஷன் மாதிரி மிமிக்ரி வேற பண்ற. இல்ல. வசந்தா ஐயோ ஏவா ஐயோ என்ன பண்றேன்னு பாரு. விடவே போறதில்ல. ஐயோ அடிக்காத ஐயோ சொல்றேன் வசந்தா அடிக்காதீ ஐயோ வலிக்குது அடியை இங்க பாரு நான் தாண்டி உன் புருஷன். ஐயோ நீங்களா? நான் குடுகுடுப்புக்கார வேஷத்துல தீவிரவாதி யாரோ வந்துட்டான்ல நினைச்சு அடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏங்க இன்னும் ஒரே ஒரு அடி அடிச்சுக்கவா? எதுக்கு? அது வந்து ஒத்தப்படையில அடி வாங்கினா மறுபடியும் அடி வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? அதுக்குதான். இருங்க ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிறேன். ஏண்டி நான் தான் உன் புருஷன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட என்னைய அடிக்கணும்னு உனக்கு தோணுது இல்ல? ஏண்டி எவ்வளவு நாள் அடி இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற? ஐயோ சாரிங்க. நான் ஏங்க அப்படியெல்லாம் நினைக்க போறேன். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீ இதைத்தான் சொல்லுவேன்னு நானும் எதிர்பார்த்தேன். ஆமா எதுக்குங்க இந்த கெட்டப் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கீங்க? என்னைய வேற என்ன பண்ண சொல்ற? வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி போன் பண்ணீங்கல்ல, அப்பயாவது நான் இந்த கெட்டப்ல தான் வருவேன் வசு அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. இவ்வளவு அடி வாங்கியிருக்க வேண்டாம்ல. சோ பாவம் நீங்க. ஆமா என்ன சாப்பிடுறீங்க? என்ன செஞ்சு தரட்டும் உங்களுக்கு? இப்ப நீ எனக்கு சுத்தி சுத்தி குடுத்தியே அதுலயே எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீங்க சாப்பிட்டுட்டு ஓடிடுங்க. என்னடி சொல்ற? சாப்பிட்டு ஓடிடுறதா? ஐயோ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இருங்க செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஏய் என்னடி வாசல்ல வண்டி சத்தம் கேக்குது? பாக்குறேன். ஏங்க மாப்பிள்ள பிரபு வந்திருக்காருங்க. ஐயோ நம்ம மாப்பிள்ளையா? ஐயோ நீங்க எங்க போறீங்க? இவன் எப்படி இங்க வந்தா? ஐயோ நீங்க போன் பேசிட்டு வச்சதும் அவரும் எனக்கு போன் பண்ணி ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னாருங்க. நான் தான் லொகேஷனை ஷேர் பண்ணி இங்க வாங்கன்னு. பொடி பைத்தியக்காரிச்சி. ஐயோ இந்த கெட்டப்ல நான் தான் இருக்கேன்னு தெரிஞ்சா நீ பின்னி எடுத்துருவானே. ஆமா ஆமா நான் ஒளிஞ்சுக்கிறேன். போங்க சீக்கிரம் இரு. போங்க ஒளிஞ்சுக்கோங்க. இந்த வீடு தான் காமிக்குது. ஏங்க சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோங்க. போங்க. ஏங்க சீக்கிரம் போங்க. ஐயோ பாயில ஒளிஞ்சுக்கிட்டீங்களா? ஏங்க யோ கண்ணாடி பின்னாடி போங்க. சரி ஐயோ இது கரெக்டா இருக்கா? அத்தை அத்தை ஏங்க நல்லா உள்ள போங்க. சீக்கிரம் போங்க. அத்தை அத்தை உள்ள இருக்கீங்களா? வாங்க மாப்பிள. மாப்பிள வாங்க உள்ள வாங்க. வீடு திறந்தானே இருக்கு. நீங்க நேரா உள்ள வர வேண்டியதானே? கதவு திறந்து இருந்தா நேரா உள்ள வரதுக்கு நானே இதுவா? ஐயோ நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. உட்காருங்க. காபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களா? இருங்க எடுத்துட்டு அத்தை வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் ஒண்ணு காஃபி சாப்பிடுறதுக்காக இங்க வரல. உங்க புருஷன் என்ன வேலை பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எல்லா வேலையும் பாக்குறாரு. எந்த வேலையை தான் விட்டு வச்சிருக்கிறாரு? அப்படி போடு. என் பொண்டாட்டி எனக்கு எப்படி சப்போர்ட் பண்றா பாரு. பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும். கேப் மாதிரித்தனம் மொள்ள மாதிரித்தனம் இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யறாரு. உங்களுக்கு எந்த வேலையை பத்தி தெரியணும்? அடி பாவி, இப்பதான் என் பொண்டாட்டின்னு புகழ்ந்து பேசினேன், அதுக்குள்ள என்னைய கவுத்துட்டியே. ஏற்கனவே அவன் என்னை மதிக்க மாட்டான், இதுல நீ வேற போட்டு கொடுக்குறியா? கொஞ்சமாவது உங்க புருஷனுக்கு அறிவு இருக்கா? புருஷனுக்கு அறிவு இருக்கான்னு கேட்டதுக்கு பதிலா எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க? இல்ல எனக்கு அறிவு இருந்திருந்தா நான் ஏன் அந்த ஆளை கல்யாணம் பண்ணிருக்க போறேன்? அடி பாவி, இவ என்ன மாப்பிள்ளை சைட்லயே பேசிட்டு இருக்கிறா, நம்ம சைட்ல பேசவே மாட்டேங்கிறாளே. எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயத்த போஸ்டர் அடிச்சு ஊரெல்லாம் நார் அடிச்சுட்டாரு. நான் தெரியாம தான் கேக்குறேன், இவர் திருந்தவே மாட்டாரா? அந்த ஆளை எங்கேயாவது பாத்தீங்கன்னா நாக்க புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேளுங்க, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு. ஓ கேக்குறேன் நல்லா கேக்குறேன்.
ஐயோ போன். ஐயோ அடிக்குதே. இந்த நேரம் பார்த்து ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஐயோ. சே. என்ன ஏதோ ஃபோன் சவுண்ட் கேக்குது அத்தை? என் போனு தான். உங்க ஃபோன் தான் இங்க இருக்கே அத்தை. அது இன்னொரு போன். இல்லையே, இது உங்க ரிங்டோன் இல்லையே. இந்த மாதிரி ரிங்டோன்லாம் நீங்க வைக்க மாட்டீங்களே. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணியா? ஐயோ பாத்துட்டானே. இங்கதான் ஒளிஞ்சிருக்கீங்களா? மரியாதையா வெளியே வந்துருங்க. மாமியாரும் மாமனாரும் பெரிய ஃப்ராடா இருக்கீங்களே. அவர் இங்கதான் இருக்காருன்றத நீங்க சொல்லவே இல்ல. அவர் தான் சொல்ல வேணாம்னு சொன்னாரு மாப்பிள்ள. யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? ஏன் மாப்பிள்ள இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகாம வேற என்னையா பண்ண சொல்ற? எங்க அப்பாவோட போஸ்டரை ஊரெல்லாம் ஒட்டி இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. உனக்கு வெக்கமா இல்ல? மாப்பிள்ள, நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்காகவும் கங்காவுக்காகவும் தான். இதை ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? மீனாட்சி தான் அந்த வீட்டோட உண்மையான வாரிசுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். மாப்பிள்ள, நாங்க பாத்துக்கிறோம்னு என்னை நீங்க பிரிச்சிடாதீங்க மாப்பிள்ள. நான் கஷ்டப்படுறேன்னா நாளைக்கு அந்த சொத்து உங்களுக்கு தானே வரப்போகுது. அதனாலதான் இப்படி ஊருக்கே தெரியற மாதிரி நான் பண்ணேன். இல்லைன்னா உங்க அப்பா நான் சும்மா தான் பண்ணேன்னு சொல்லிடுவாரு. யோ, லூசு மாதிரி பேசாதயா. சாரி அத்தை. மீனாட்சி வீட்டுல இருந்தா நல்லது தானே. அந்த வீட்டுக்கு வாரிசு அவதான். நீங்க ஏன் என் அப்பா கோவம் வர மாதிரி பண்ணீங்க? ஆமா இல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிக்கவே இல்லையே. என்னைக்கு தாயா நீ கரெக்டா யோசிச்சிருக்க? மாப்பிள, என்ன மாப்பிள சந்தடி சாக்குல நீ வா போன்னு பேசிட்டீங்க. ஒரு ஃப்ளோல வந்துருச்சுடா.